ஹாய் கோட்ராக் வியூவர்ஸ், நேற்று பார்த்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ டவுட்ஸோ இருந்தால் உடனே கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கான சம் கூட போகலாம். நம்ம செகண்ட் கான்செப்ட் போக போகிறோம். ஸ்ட்ரிங்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரைட் a function that reverses a string. The input string is given as an array of characters as. You must do this by modifying the input array in place with order of 1 extra memory. இப்போ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கும் என்னதுன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே கொடுத்துருக்காங்க, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணணும்னு சொன்னால் ஈஸி தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் 1 மெமரியில் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இன் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் கொடுத்துக்க அறையிலே நம்ம மேனேஜ் பண்ணணும். ஓகேவா? ரிவர்ஸ் பண்ணுறது வந்து ஈஸி, ஆனால் ஆர்டர் ஆஃப் 1 வச்சு பண்ணணும். அதான் இங்கே வந்து இங்கே பெரிய விஷயம். ஸோ இந்த கோடை, அதுக்கான கோடை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த கோடை வந்து 1 மினிட் அப்சர்வ் பண்ணுங்கள். சிம்பிள் திங், ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான சம் கிடையாது. ஆனால் ஆர்டர் ஆஃப் 1ல் முடிக்கணும், இவ்வளோதான். இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏபிசிடி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் அரேயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்னு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். அதை திரும்ப வந்து ஸ்ட்ரிங்கில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் மெயின் கான்செப்டே இருக்குது. ஸோ நம்ம இது உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும். L = 0, R = S.length -1 அப்படின்னா பாயிண்டர், 2 பாயிண்டர் லெஃப்ட் ரைட் 2 பாயிண்ட் வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்டர் 0, லாஸ்ட் பாயிண்ட் வந்து லாஸ்ட்டு இண்டெக்ஸ், அதாவது லென்த் -1 அந்த இண்டெக்ஸில் போய் 2 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுறோம். இப்போ வந்து ஒயர் L is less than R, அதாவது 2 பாயிண்ட்ஸாக கம்பேர் பண்ணி ஸ்வாப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து டெம்பில் வந்து நம்ம கரண்ட்டாக S(0) என்ன இருக்கும், A இருக்கும். அடுத்து S(L) என்ன அர்த்தம், 0ல் வந்து S(0ல் வந்து S(4ல் இருக்கிற வேல்யூ இங்கே ஷிஃப்ட் மாற்றிட்டு திரும்ப ஏவை வந்து திரும்ப ஈங்கிற இடத்துக்கு ஸ்வாப் பண்ணுறோம். அட் த சேம் டைம் L++ன்னு அர்த்தம். இந்த 0 பாயிண்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், அந்த ஆறுங்கிறது வந்து இங்கே கம்மியாகிட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து இந்த L++ R-+ லாஸ்ட் டைம் போட்டுக்கலாம். ஃபார் சிம்பிளி கோட், அதுக்காக நம்ம வந்து கோட்லேயே அந்த அதுக்குள்ளேயும் L+ போடுறோம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அது தன்னாலே அந்த எல்லும் கோடிக்கும் ஆரும் லெஸ் ஆகிக்கணும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், வந்து ஏ வந்து ஏ மாறிட்டு, இப்போ வந்து ஏ மாறிட்டு, திரும்ப எல் ஆர் ரெண்டுமே எல் கூட்டிட்டு ஆர் கம்மி ஆகிட்டு, இப்போ பியும் டியும் மாறிடும். பி வந்து டிஏ மாறிடும், டி வந்து பிஏ மாறிடும். லாஸ்ட்டாக சி வந்து சேஞ்ச் ஆகாது, ஏன்னா அங்கே சிங்கிள் பாயிண்ட் இருக்கனால லாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகாது, சேமாக இருக்குது, அதனால் வெளியே வந்துடும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து ABCDEF இருக்குன்னா சியும் டியும் மாறிக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த இடங்களுக்கு தெரியும், எஃப் வந்து ஏ மாறிட்டு, ஏ வந்து எஃப்ஐ மாறிட்டு, திரும்ப இ வந்து பிஏ மாறிட்டு, பிஇஏ மாறிட்டு, இப்போ 2, 3 இருக்குது. அதில் வந்து டி வந்து சிஏ மாறிடும், சி வந்து டிஏ மாறிட்டு இப்போ ஃபைனலாக நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ் பொட்டன்ஷன் வரும். நம்ம இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே பாஸ் பண்ணதுனால அந்த ஸ்ட்ரிங்கும் மாறிடும். லாஸ்ட்டாக அந்த ரிவர்ஸ் ஆன ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் 1 மெமரியில் வந்து இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கோட்ராக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட குவரிஸ் அண்ட் டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.